Hello friends, welcome to my channel தினம் ஒரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் பயிர்கள் பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். பயறு என்பது தமிழில் காணப்படும் பொது பெயராகும். இதில் பச்சை பயிறு என்றும் தட்டைப்பயிறு என்றும் இருவேறு பயிர்கள் உள்ளன. நமது அன்றாட உணவில் புரதம் நிறைந்த ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கும் உணவு வகைகளில் பயறு சிறப்பான இடத்தை பிடிப்பதாகும். லெக்யூம் குடும்பத்தைச் சேர்ந்த காய்கறி விதைகளே பயிர்கள் ஆகும். ஆங்கிலத்தில் கடினமான மேற்புற தோல் அல்லது மேல் பரப்பை கொண்ட விதைகளை பல்ஸ் என குறிப்பிடுகின்றன. இவற்றில் புரதச்சத்து மிகுந்துள்ளது. இவை ஊன் உணவிற்கு இணையானவை. எனவே அவற்றை உண்பது உடலுக்கு அதிக புரதம் கிடைத்திடச் செய்யும். தொன்று தொட்டு ஊன் உணவு உண்ணாதவர்களால் பயறுகள் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற தாவரங்களை விட இவை சத்துக்கள் கூடுதலாகவும் குறைந்த ஈரப்பதம் உள்ளனவாகவும் காணப்படுகின்றன. எனவே இவற்றை எளிதாக பல நாட்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க இயலும். இப்பயறுகள் உலர்ந்து விதைகளாக மாறுவதற்கு முன்னரும் உண்ண உகந்தவை. ஆனால் நன்கு முதிர்ந்த பயறு வகைகளையே அதிக சத்துக்களும் குறைவான ஈரப்பதமும் காணப்படுகின்றன. புஞ்சை நிலங்களில் விளையக்கூடிய தானியங்களில் சிறந்த உணவு சத்துள்ள பயறு என்றால் அது மிகையல்ல. முதிராத காய்களில் புரதம் குறைவாகவும் வைட்டமின் மற்றும் மாவு சத்து அதிகமாகவும் காணப்படும். ஆனால் முதிர்ந்த பயறு வகைகளில் 20 முதல் 28% புரத சத்தும் 60% கார்போஹைட்ரேட்டும் எனும் மாவு சத்தும் காணப்படுகின்றன. அதிலும் சோயா பயரில் 48% புரதமும் 30% மாவு சத்தும் காணப்படுகின்றது. இது பயறு வகைகளிலேயே அதிகம். கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்ற சத்துக்களும் தியாமின், நியாசின் போன்ற வைட்டமின்களும் இவற்றில் கூடுதலாகும். 100 கிராம் பயரில் 24.5 கிராம் புரதம், 140 மில்லிகிராம் கால்சியம், 30 மில்லிகிராம் பாஸ்பரஸ், 8.3 மில்லிகிராம் இரும்பு சத்து, 0.5 மில்லிகிராம் தயாமின், 0.3 மில்லிகிராம் ரைபோஃப்ளேவின், 0.2 மில்லிகிராம் நியாசின் போன்றவை உள்ளது. சராசரியாக பயறு வகைகளில் 345 கிலோ எரிசக்தியும் உள்ளன. பயறுகளும் தானியங்களும் பல மருத்துவ குணங்களை கொண்டவை. பயறு வகைகளில் அமினோ புளிமங்களும் குறிப்பாக லைசின் மிக அதிக அளவுகளில் காணப்படுகிறது. ஆனால் தானியங்களில் லைசின் குறைவாகவே இடம்பெற்றிருக்கின்றன. பயறு வகைகளில் அதிகமாக வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ், ரிபோஃப்ளவின் அதிகம் அடங்கியுள்ளது. எனவே பயறு வகைகள் வைட்டமின் பி பற்றாக்குறையை தவிர்த்திடும். பச்சை பயிறு மற்றும்